என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம், குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிசினஸோ இல்ல வேலைக்கோ போறது அவ்ளோ சாதாரண விஷயம் இல்லங்க. யாருதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரூல்ஸ் போட்டவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான்னு வச்சுக்கோங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறதா இருந்தா போ. அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல நீ பிசினஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல. எல்லா டேவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. யாருனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை குட்டினாலதான். நான் ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பேன். இந்த டைம்ல சாப்பாடு எல்லாம் செய்யணும், இந்த டைம்ல கிளீன் பண்ணணும், இந்த டைம்ல குட்டுக்கு கூட்டிட்டு அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சிடணும் அப்படின்னு. ஒரு சில நேரம் நான் நினைக்கிற மாதிரி முன்ன பின்ன இருந்தாலும் நடந்துரும். ஆனா ஒரு சில நேரம் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். அன்னைக்குதான் பார்த்தா குட்டுக்கு உடம்புக்கு முடியாது, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் நடம் பிடிப்பான், இல்லைன்னா அன்னைக்குதான் நம்ம பிளான் பண்ணாத வேலையெல்லாம் வரும். வீட்டு வேலைய சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி பிசினஸோ வேலைக்கோ போறாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.